பெண்களுக்கு பணம் மற்றும் இலவசமாக சேலை கொடுத்து திமுக மகளிர் மாநாட்டுக்கு அவர்களை அழைத்து வந்ததாக தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியிருக்கார். திருப்பூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தை ஆளும் சக்தி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு மட்டுமே உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜு சொல்வது உண்மை என்றால், கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் ஏன் தோல்வி அடைந்தார் என கேள்வி எழுப்பியிருக்கார். கடந்த சட்டசபை தேர்தலில் அரசு ஊழியர்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு பல வாக்குறுதிகளை தந்து திமுக வெற்றி பெற்றது என குறிப்பிட்ட செங்கோட்டையன், தற்போது எங்கு பார்த்தாலும் அரசு ஊழியர்களின் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு கூறியிருக்காரு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற திமுக மகளிர் மாநாட்டுக்கு 1000 ரூபாய் பணம், 500 ரூபாய் மதிப்பிலான இலவச சேலை மற்றும் உணவு கொடுத்து பெண்கள் கூட்டி வரப்பட்டனர் என்றும், ஆனால் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்துக்கு 1 ரூபாய் கூட கொடுக்காமல் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வந்தனர்னும் செங்கோட்டையன் கூறினார். திமுகவில் கூட்டணி கட்சிகளிடையே சலசலப்பு ஏற்பட்டுள்ளதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனின் செயல்பாடு காட்டுகிறதுன்னு கூறியிருக்காரு.